GUI இந்தியாவின் தலை சிறந்த vernacular edtech brand, skilling everyone everywhere. ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. சென்னை சில்க்ஸின் தரமான ஆடி பெருமைமிகு ஆடி. நீ என்ன என்னங்க இது? ஐயோ ரொம்ப டேஞ்சர் ஆச்சு இந்த பொண்ணு. என்னை பத்தி எல்லாத்தையும் சொல்லுங்க. சிம்பிளா சொல்லணும்னு வச்சுக்கேன். ஒரு பொண்ணு இந்த மாதிரி ஒரு பொண்ணு நல்லா பாத்துக்கணும்டா, எப்படா சந்தோஷமா வச்சுக்கணும்னா ஒரு ஐடியா தர மாட்டான், ஒண்ணுமே வராது வாயில. அந்த பொண்ணு செட் ஆகல, அந்த பொண்ணே பிடிக்கலாம், 15 ஐடியா தருவான் ஒரே நிமிஷத்துல. அந்த மாதிரி கேரக்டர் தான் எங்க தலைவன் எம்பி. தம்பி உண்மையிலே இதுக்காக வந்துடா, புரியல. கேமரா திருப்பா. உண்மையில அழகா இருக்கீங்க, அந்த கண்ணாடி இன்னும் அழகா இருக்கு. உங்களை ரொம்ப நாளா பார்த்து ஏன் திடீர்னு பார்க்க சொன்னாங்க, பிக்கப் என்ன சொல்ல சொன்னாங்க பொண்ணு. அது ரொம்ப நேரம் யாருன்னு தெரியல, யாருக்கு எந்த பொண்ணுமே கிடைக்கல இருந்தாங்க. பட் எனக்கு பிடிக்கிற மாதிரி உங்களை பார்த்தோட ஒரு அட்ராக்டாக இருந்துச்சு, ரொம்ப பிடிச்சது. அந்த மூக்குத்தி அழகா இருக்கு, அந்த கம்போலம் நல்லா இருக்கு. ஓகே, தேங்க்யூ சிஸ்டர், தேங்க்யூ சிஸ்டர். போதுமா? ஐயோ கடைசி வச்சா. begin with happy noteல ஆரம்பிக்கணும்னால நீங்க வந்து வீடு கட்டி இருக்கீங்க இல்லையா, அத பத்தி சொல்லுங்க. ரொம்ப சந்தோஷமான விஷயம். நான் பேசக்கூடாதுன்னு எங்க ஆபீஸ்ல பிளான் பண்ணுவாங்க. இப்ப பாண்டி பஜார் 4 பேர் நோட் பண்ணிட்டாங்க, இவன் பேசுறானா வாண்டடா வேர்க்கலாங்க, இது யாரும் வாங்கலானோ பரவாயில்ல, மணி அடிச்சுக்கிட்டே இருக்காரு. இவன் பேசுறது அவருக்கு அவ்வளவு இரிட்டேட் ஆகுது போல. நிறுத்திறேன். ஓகே, அவர் கண்டிப்பா இல்ல உண்மையா அவர் எனக்கு தெரியும், எனக்கு முன்னாடியே. சரி ஓகே, வீடு கட்டுறதுன்னா கேட்டீங்க. அண்ணன் கரெக்டா இருக்காரு. லாஸ்டா ஒரு 4 பேருக்கு வாங்கிறேன், 5 மினிட்ஸ் பண்றேன். நல்ல மனிதர், இதான் மனுஷங்கன்றது. ஓகே, கஷ்டப்பட்டு பர்மிஷன் வாங்கியிருக்கேன். தயவு செய்து வீடு கட்டணும் எப்படி இருந்துச்சு? இதே மாதிரி தான் இமோஷனலா கண்டென்ட். இதுதான் என்னோட வீடு. எப்படிதான் இவ்வளவு இடையூறு நிறைய வந்துச்சு, இவ்வளவு கஷ்டம் வந்துச்சு, அதெல்லாம் தாண்டி லோன்லாம் போட்டு ஒரு நானும் அப்பா ரொம்ப நாள் வீடு கட்டணும். ஒரு மாசம் எல்லாருக்கும் இருக்கிறது தான். அதுக்கு முன்னாடி நீங்க வந்து வாடகை வீட்டுல இருந்தீங்களா? ஓ, வீடு கட்டினாலே வாடகை வீட்டுல இது ஒரு இதுவா வச்சிருக்கீங்க? அப்படிலாம் எதுவுமே இல்லைங்க. நான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே சென்னை தான். பல்லாவரம் உள்ள தரப்பாக்கத்துன்னு ஒரு கிராமம், இந்த முதல் படம் பூஞ்சலை மாதிரி அழகான ஒரு கிராமம். நீங்க வந்தீங்கன்னா அந்த ரூட்ல வந்தா தெரியும். அதுக்குள்ள தரப்பாக்கம்னு சொல்லிட்டு ஒரு கிராமம். ஜாலந்தி ஒரு சின்ன வீடு. சின்ன வீடுனா நார்மலா எங்க வீடுல எப்படி சொல்றது, இங்க இருந்து இவ்வளவுதான் இருக்கு வீடு. உண்மையில சைஸா சொந்த வீடு. ரொம்ப நாளா எல்லாருக்கும் இருக்கிற ஆசை தான், என்னைக்காவது நம்ம வீட்டுக்கு 4 பேர் வராங்க, நம்ம மீடியால ட்ரை பண்றோம், திடீர்னு யாருன்னா வந்தா நம்ம வீடு ஆக்கோடா இருக்குன்னா சமைக்கிறது, தூங்குறது, டீ பாயெல்லாம் ஒரே இடம் தான், சின்ன இடம். அதுல ஒரு சின்ன ரூம் இடிச்சு. அது என்னன்னா, அதை நான் அந்த டைம்ல எங்க அம்மா வந்து ஏமாத்தி இந்த மாதிரி ரொம்ப படிக்க ரொம்ப கஷ்டமா இருக்குமா, சின்ன வயசுல முடியல, 10th பாஸ் ஆயிட்டேன் நான். அதுக்கப்புறம் தான் எனக்கு உண்மையில ஆசை வேலைக்கு அவ சொல்லிட்டு. ஏன்னா நான் வந்து இந்த ஹாலிவுட் படம், இந்த நிறைய படம்லாம் பார்ப்பேன். எனக்கு இந்த ஹாலிவுட் படத்தை எல்லாருக்கும் இந்த தனித்தனி ரூம்லாம் கொடுப்பாங்க. நான் எல்லா லாங்குவேஜ் படமும் நான் உண்மையில பார்ப்பேன், சும்மா போட்டா பார்த்துருவேன். ஐயோ நமக்கு இது மாதிரி வாங்கணும் ஆசை. நம்ம வீடு சின்ன வீடு, ஆனா அப்பயே நான் பிளான் பண்ணி இந்த மாதிரி ரொம்ப கஷ்டமா இருக்கு, படிக்க முடியல நைட்டெல்லாம், நீங்க இங்கே இருக்கிறீங்க, சாப்பிடுவோம், தங்கச்சி டிஸ்டர்ப் பண்ணது டென்ஷனா சொல்லுவேன். அப்போ எங்க வீடு இந்த வீடு சின்ன வீடு இடிச்சு அதுல ஒரு ரூம் மட்டும் கட்டி கொடுத்தாங்க. உண்மையிலே அந்த டைம்லயே ஒரு 3 லட்சம் 4 லட்சம் செலவு பண்ணி இன்னைக்கு அங்க அப்போ நாங்க பெருசா அப்பா மட்டும் தான் வேலைக்கு பண்ணிட்டு இருப்பாரு. இருந்தாலும் பையன் படிக்கணும். ஆனா இப்ப வரைக்கும் சொல்றேன், சத்தியமா அந்த வீடு என்ன படிச்சதே இல்லை. ரூம் கட்டுறது ஒரு பிரைவசிக்காக தான். அதை எப்படி நம்ம மத்தவங்க சொல்ல முடியும்? என்ன நான் ஓய வச்ச நடத்துறேன், யாரெல்லாம் கூட்டு வந்திருக்கீங்க? அப்படி பார்த்தா வீடு சின்னத்தனை, எப்படி வந்தாலும் அந்த என்ட்ரில இருந்து வந்து உள்ள வரணும். ஆகலை என்ன ஷூட் நடந்துச்சுல, ஆகலை என்டி, பிரிகிடா, தேஜா, யுவராஜ். அப்ப ஆகலை ஒரு கொஞ்சம் சில போர்ஷன்ல எங்க வீட்டுல தான் எடுத்தது, எங்க ஊர்ல தான் எடுத்தது. ஸோ அதெல்லாம் ஆகலை டீம் அங்க வந்திருக்காங்க. அப்புறம் எங்க பிளாக் ஷிப்ல நிறைய பேர் வந்திருக்காங்க, பசங்க வந்திருக்காங்க. அந்த இடம் தான் சொந்தமா வாங்கி கட்டுற மாதிரி தான் பிளான் வச்சிருந்தோம் பக்கத்துலயே. ஆனா வாங்குறது லேண்டே 40-50 லட்சம் வந்துருது. அதுக்கப்புறம் வாங்கி லோன் போட்டு கட்டி, அதுக்கப்புறம் சினிமா ஆசையை என்ன ஃபுல்லா இது பண்ணிட்டு வழக்கம் போல என்ன பசங்க கூட எங்கன்னா வேலைக்கு அமிச்சுட்டாங்க வச்சுங்க, அது ரொம்ப ஆபத்தாயிரும். நான் என்ன பிளான் பண்ணேன், இங்க இருக்கிற இடம் யாரு, நான் மட்டும் தானே, தங்கச்சி மேரேஜ் பண்ணியாச்சு, உங்களை அழகான ஒரு வீடு கட்டணும்னு சொல்லிட்டு அந்த இடத்துலயே சூப்பரா எனக்கு பிடிச்ச மாதிரி ஆசைப்பட்ட மாதிரி வீடு. கீழே அம்மாவுக்கு ஒரு ஹாலு, ஒரு ரூமு, மேலே எனக்கு 2 ரூமு. அது ஒன்று நம்ம ஸ்டூடியோ மாதிரி ஒன்று ஆக்கி வச்சிருக்கேன். அது என்ன மோட்டிவேஷன் பண்றதுக்கு, உண்மையில பசங்களாம் வந்தா மூவி பாக்குறதுக்கு, இது பண்றதுக்கு. இந்த வச்சுட்டு இன்னும் நார்மலா ஒரு பெட்ரூம் மாதிரி அவ்வளோ. எப்போ புலம்புறதுக்கு மொட்டை மாடி இருக்கு, நல்லா ஃபீல் பண்றதுக்கு, இது பண்றதுக்கு, நைட்ல அவனை வாக்கிங். ஸோ ஒரு மொட்டை மாடி, இவ்வளவுதான் ஆசை. அந்த மாதிரி ஒரு வீடு ஒன்று கட்டி. கிச்சன் கீழே இருக்கு, லைட்டா கீழே கொடுத்துட்டீங்களே. நீங்க நம்ப மாட்டீங்க, எங்க வீட்டுக்கு வாங்க,
சின்ன இடமா தான் இருக்கும். அதுல கொஞ்சம் அழகா எவ்வளவு கட்ட முடியுமோ ஒரு நீட்டா கட்டிட்டோம். சோ ஒரு 1 crore-க்கு வந்து நீங்க ஒரு வீடு கட்டியிருக்கீங்க. 1 crore நான் வீடு கட்டியிருந்தேன்னா கண்டிப்பா இங்க எங்கேயும் வந்திருக்க மாட்டேன். நான் இன்டர்வியூ வந்திருக்க மாட்டேன், எந்த சேனல்ல சேர்ந்திருக்க மாட்டேன். நானே ஒரு 50 லட்ச ரூபா படம் பண்ணிட்டு நானே குடும்பத்தோட ஃபேமிலி வந்து பார்த்துட்டு ஃபுல் கிளியர் படுத்துருப்போம். எவ்வளவுக்கு நீங்க வீடு கட்டினீங்க அது சொல்லுங்க. மோட்டிவேஷனா ஏங்க பேச சொன்னீங்களா? அப்பலாம் எனக்கு 25 30 லோன் போட்டு இவ்வளோ ஆச்சு. நாங்க பிளான் பண்ணது அந்த மேஸ்திரி அவனுக்கு இருக்கு. அவன் என்ன சொன்னானா, வீடு தான் நான் சூப்பரா கட்டிடலாம், 13 லட்சம் 10 லட்சம் இருந்தா போதும். நாங்க 10 லட்சம் வீடு கட்டிருக்கா, வேற மாதிரி வீடு கட்டணும். அந்த டைம் எங்க அப்பா அம்மா யாருமே யோசிக்கல. ஓகே 10-12 லட்சம் ஒரு வீடு கட்டா சொல்லிட்டு அப்போ ஒரு லோன் வாங்கிட்டாரு. இன்னொரு லோன் தங்கச்சியோட நகை வச்சுட்டோம், 2 லோனு நான் கொஞ்சம் அப்படி சேர்த்து வச்சு நாங்க 15 லட்சம் ரூபா அப்படி ரெடி பண்ணிட்டோம். ஓகே மொரட்டு வீடுன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் டைம் கட்ட போறேன்னு வீடு கட்டி அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ஏத்துறேன். அப்பயும் திட்ட கூட அப்பயே 18 லட்சத்துக்கு வந்து கொண்டு வந்து நிறுத்திட்டான். இல்ல சார் வீடே முடிக்கல தம்பி, சாரிப்பா கொஞ்சம் நீ வரும்போது தான் சிமெண்ட் விலை ஏறிச்சு, கம்பி விலை ஏறிச்சு, சும்மா ஒரு ஆசைக்கும். ஆனா இங்க ஒரு சின்ன தம்பி இதுக்கு ரொம்ப ரேட் ஆகும் பரவாயில்லையா போகணும். இவங்க எல்லாமே அந்த ஃபர்ஸ்ட் குவாலிட்டி போடணும், சிமெண்ட் போடணும் சொல்லிட்டு கடைசியா எப்ப நான் உண்மையே சொல்றேன் 13 லட்சத்துக்கு ஆசைப்பட்டு 30 லட்ச ரூபா வந்து வீடு வந்து முடிஞ்சது. ஆனா அந்த இடமும் சின்ன இடம் தான், நல்லா சூப்பரா கட்டி கொடுத்துருக்காரு. ஆனா எல்லாருக்கும் சொல்றது அது விஷயம், வீடு கட்டுறது அவ்வளவு ஈஸியே கிடையாது. ஆனா நான் லோன்ல ஆக்சுவலி ரெண்டு லோன், அப்பாவுக்கு 2 லோனு, அப்புறம் தங்கச்சி நகை இதெல்லாம் கொஞ்சம் வச்சு முடிச்சிட்டோம். கொஞ்சம் பிரச்சனை இல்லை, கரெக்டா இப்ப போயிட்டு இருக்கு, அதுவும் எந்த இஷ்யூ இல்லாம போயிட்டு இருக்கு. குக்கு கோமாளி உங்களுக்கு ஒரு பயங்கரமான ஒரு ரீச் கொடுத்தது. ஆமா, அதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஒரு செமையான ஒரு அம்மு அபிராமி கூட அந்த ஃப்ளர்ட்டிங்ஸ்லாம் வந்து நீங்க பண்ணது வந்து இது ரொம்ப புரியல எனக்கு எப்படி கேட்க வரீங்க சொல்லிட்டு. அதையும் நாங்க வந்து பார்த்தோம். சரி ஓகே அப்படி பார்த்தா இந்த பக்கம் டாப் குக் டூப் குக்ல வந்து ஷாலி கிட்டயும் அதே மாதிரி பிஹேவியர்லாம் பண்ணிட்டு இருக்கீங்களே. டாப் குக்ல எல்லாரும் செம்ம ஜாலிங்க. இது ரொம்ப எல்லாருமே அவ்வளவு எனக்கு உண்மையிலே சைத்ரா ரொம்ப பிடிக்கும். நான் சைத்ரா கிட்டே சொல்லி இருக்கேன். ஆனா அவங்களுக்கு மேரேஜ் ஆச்சுன்னு நான் போன வாரம் ஒரு 2 வாரம் எபிசோடு தான் தெரியும் எனக்கு. சாப்பிடும்போது மட்டும் வீட்டு கீழே வந்துடும். கையல் பாப்பீங்களா? கையல் இல்ல, என்ன நாடகம் தெரியாது. சாப்பிடும் போது டிவி எப்பவுமே கீழே வந்து சாப்பிடுவோம், கீழே ஹால்ல. அப்ப எங்க அம்மா எப்பயுமே சண்டி ஓடிட்டு இருக்கோம். அப்போ கையில் யாரா இவங்க நல்லா சின்ன திரு அனுஷ்கா மாதிரி நல்லா இருக்காங்களா ஒரு மாதிரி, உண்மையில அப்போ அழகா இருப்பாங்க, சூப்பரா பார்த்துட்டு இருப்பேன். நான் நார்மலா எங்க அம்மா சாப்பிடும் அந்த சீரியல் ஓடும், அப்புறம் இந்த சிங்கப்பெண் சீரியல் ஓடும், இதெல்லாம் நார்மலா பார்த்துட்டு இருப்போம். பார்த்துட்டு நான் போயிடுறேன், நான் சீரியல்லாம் பார்க்க மாட்டேன். திடீர்னு ஷோல பார்த்து உண்மையில எனக்கு ஹாப்பி ஆச்சு. இங்க பாரு நம்ம டிவியில சீரியல் எங்க அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்குமே, ஏன்னா எங்க அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்கள சொல்லிட்டு பொண்ணு இருந்தா போதாதா? நீ என்ன என்னங்க இது இது பேரு தான் சர்ப்ரைஸ். பிரீதாமா ஐயோ ரொம்ப டேஞ்சர் ஆச்சு இந்த பொண்ணு, என்னை பத்தி எல்லாத்தையும் சொல்லுங்க. அதுக்காக நான் மேக்கப் கூட டச் பண்ணாம வந்திருக்கேன். நீ வர மாட்டே, எது இப்படி வந்த? சும்மா வந்தேன். எல்லாமே பிளான்ல தான் கூட்டி. ஆனா சீரியஸா இல்ல உண்மையிலே எனக்கு சர்ப்ரைஸா இருக்கு பிரீதா. ஏன்னா நான் யாரா வரப்போறேன் இதுல தெரியல. நீங்க என்ன சூஸ் பண்ணீங்க? எனக்குமே அது புரியல. நம்மட்ட காம்போ நல்லா இருக்குமா? ஐயோ இது என்பி கேட்டால சரி, உங்களுக்கே சர்ப்ரைஸ். இது ஹரி கேட்டால திட்டுவானே. எனக்கு தெரியும் இல்ல ஏன் சூஸ் பண்ணீங்கன்னு கேட்டிங்களா, இதுக்கு நான் என்ன பதில் சொல்றதுன்னு எனக்கு தெரியலையே. நீ ஃபோன் பண்ணி கூப்பிட்டு வர வச்சீங்களா? ஆமா இல்ல நான் சும்மா போயிட்டு இருந்தேன் வந்தேன். இல்ல இல்ல புரியல என்ன அவங்க வந்து வந்திருக்காங்கன்னா அவங்க நல்லா இருக்கணும் கடைசி வரைக்கும். எனக்கு ஆக்சுவலி நான் இப்போ இந்த பொண்ணு விஷயத்துல நான் சொன்னல ஒளரிட்டேன் செட் ஆகும் சொல்லிட்டு, அதெல்லாம் என்ன பண்ணுவோம், நமக்கு யார் ரொம்ப க்ளோஸா இருக்காங்கன்னா பிரீதா, ஷாம்னி, இவங்க ஜாலியா பேசுவாங்க. இந்த நந்தினி இவங்க கிட்ட எல்லாம் போன் பண்ணி பேசி பொண்ணோட மனசை பொண்ணுகிட்ட தான் தெரியும், தெரிஞ்சுப்பேன். அப்படி தப்பா கேட்டுதான் நீங்க வந்து நிக்கிறேன் உங்ககிட்ட கேட்டுதான். அதாவது அதிர்ச்சி அருண் வந்து உயிருக்கு உயிரா ஆத்மா அந்த மாதிரி என்ன சூப்பர் சூப்பர். அப்படிலாம் இல்லைங்க, நான் வந்து சூப்பர் மார்க்கெட் ரீசெண்டா ஒரு டெய்லி போயிட்டு இருந்தேன். இல்ல அதாவது வாடிக்கை காலையில ஒரு வாட்டி மதியானம் அப்படியே போயிட்டு இருந்தேன். யாரை பார்க்க அப்படிலாம் சிரிக்காது, இப்பதான் சொல்றேன். அது ஒரு பொண்ணா இருந்தா கூட பரவாயில்ல. இல்ல இங்க பாருங்க பரவாயில்ல. இல்ல நான் அதிர்ச்சி அருண் பார்த்து நான் மறைக்கல, நான் உண்மையை சொல்லிடுறேன். ஒரு 4-5 மாசம் முன்னாடி சூப்பர் மார்க்கெட் சும்மா போயிட்டு இருந்தேன். அப்போ நான் வந்து உண்மையிலே இந்த படம் பார்த்து வளர்ந்த பையன், அதனால திருச்சி நம்மளை பார்த்து வளர்ந்தேன். நார்மலா போயிட்டு ஒரு பொண்ணு சூப்பர் மார்க்கெட்ல ஒரு பொண்ணு நம்மளை பார்த்துட்டே இருந்துச்சு. அப்ப நல்லா இருந்துச்சு. அப்ப என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கான் பீமன் சொன்னான், ஒரு ஐடியா இல்ல அவன் சொன்னான், மச்சான் இந்த மாதிரி குழந்தை ஒரு சின்ன ஸ்கூல் படிக்கிற பொண்ணு சும்மா சூப்பர் மார்க்கெட் எப்படி குழந்தைங்க வேலை செய்ப்பாங்க நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. இது காமெடி பண்ணுதுங்க உண்மையா. அதுல 17 வயசு 11th 12th எல்லாம் இல்ல அந்த பொண்ணு விசாரிச்சேன். அந்த பொண்ணு காலேஜ் செகண்ட் இயர் முடிச்சு 3rd இயர். நான் அதெல்லாம் விசாரிச்சேன். அப்பா இப்ப சொல்லிட்டு யாருமே இங்க பொண்ணுன்னு யாருக்குமே தெரியாது. சும்மா இல்ல முதல்ல தமிழ்ல ரெடி ஆச்சா?
அண்ணனா எனக்கு எல்லாம் அண்ணா கொஞ்சம் கடலை இருமா, என் பர்ஸ் அங்கதானே இருக்கு. நான் வாங்குறேன், என் phone இருக்கு. இப்படி இப்படியோட ஏய், ஏய். அவன்கிட்ட காசே இருக்கு. என் காசுலாம் இருக்கு. இங்க பாரு இங்க பாரு இங்க பாரு இங்க பாரு இங்க பாரு 2 அக்கௌண்ட் இருக்கு. அவன்கிட்ட காரும் இப்போ இல்ல. ஒரு அக்கௌண்ட் காசு இருக்காது, ஒரு அக்கௌண்ட் கூகுள் பே வச்சுக்க மாட்டேன். அக்கவுண்ட் ஓபன் பண்ணி காட்டு. சத்தியமா இருக்க, சிரிப்பா இருக்க, கேவலமா இருக்க. போன் சீ ஓபன் சீ. பண்ணா என் பேக் ப்ரோ, என் பேக் சரி, பர்ஸ். நான் வாங்கி தரேங்க, வாங்க. அது என்ன நினைப்பாங்க என் தங்கச்சி இப்படி பர்ஸ் அசிங்கப்படுத்தது. ஏற்கனவே உங்களை ரொம்ப அசிங்கமா நினைச்சிட்டு இருக்காங்க, விடுங்க வாங்க. சரி ஓகே ஒரு கடலை கொடுங்க. இல்ல நீயே பேசு ப்ரோ. ஹிந்தில கேட்டு வாங்க. மிக்சிங் கடலை 1, நார்மல் கடலை 1. ஹிந்தி, அவர் தமிழ் தானே? இல்ல ஏக்குன்னு ஆரம்பிச்சா நான் டீசனா தெரியும். எனக்கு என்னன்னா எனக்கு ஏன் ஒரு மாதிரி வெறுத்துல ஊத்து தெரியுமா? பிரீதா வந்ததுனால. உண்மையிலே பிரீத்தா ஏதாவது என்ன பிரீத்தா ஒரு நிமிஷம் நான் அத பத்தி சரி, அது சொல்லவே மட்டும் இல்லாம மாட்டேன். இன்னொன்னு என்னன்னா வந்து Black Sheepல இவருக்கு வந்து சரியா சம்பளம் கொடுக்கலன்னு சொல்லிட்டு இருந்தாரு. என்ன பிரீதா சொல்லுங்க. ஏய் அப்பளே எங்க ஆபீஸ் எல்லாம் எம்மா யாருமா நீ? பிரீத்தா பாத்து எப்படி எங்களை பிரிக்க பாக்குறாங்க நம்மள. யாருக்கு சம்பளம் போதோ இல்லையோ அதுக்கு எங்களுக்கு- டபுளாவே சம்பளம் போகுது. ஏன் அது காரணம் என்ன? ஏன்னா அவர்தான் எல்லாமே எடுத்து போட்டு செய்வாரு. அப்பெல்லாம் எதுவும் இல்லை, எல்லாரும் கரெக்டா தான், டிபார்ட்மெண்ட் குள்ளேயும் போயிடுவாரு. எல்லாருக்கும் எல்லாமே. எடுக்கிறது, துடைக்கிறது எல்லாரோடையும் பேசிட்டு இருப்பாரு. அதனால ஏய், நீ சொல்றது எனக்கே தப்பா இருக்கு, அப்படி சொல்லாதம்மா. எங்க நான் பசங்க கிட்ட தான் பேசுவேன், பசங்க ஜாலியா இருப்பேன். ஜாலியா மீன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல. நான் எதுவும் சரி, நினைக்கல. நீங்க ஓகே, என்ன ஓகே. சொல்றீங்களோ பசங்க நான் கூடயும் அதை ஜாலியா இருப்பாரு. ஏய் வச்சுக்க. நாங்க இல்ல நான் ஐயோ பிரீத்தா பார்த்து பேசுமா, செமையா பண்றத. கேட்கிறேன். கடலைன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா இல்ல அப்படி இல்ல. ரிலேட் ஆகுற ஒரு விஷயம்ன்றனாலயா? சும்மா இருக்கானே, தண்டத்துக்கு இருக்கானே ஒண்ணு வாங்கி கொடுக்கட்டுமே அப்படிதான் கேட்டோம். ஏய், செமையா இருக்கு. பாசமா அண்ணனுக்கு ஊட்டி விடுறேன். அதுக்குள்ள பண்ணாத மாதிரி சின்ன சரி. அண்ணன் தான். ஓகே அவ்வளவுதான் சரி, இருக்கு. உங்களுக்கு இப்ப இவர் வாங்கி தரல, ம். சோ அதுக்காக இவருக்கு ஒரு டேர் கொடுக்கலாம். சரி. கொடுக்கலாம். நான் ஒண்ணு சொல்லி முடிச்சிடுறேன். நீங்க எதுவுமே சொல்ல வேண்டாம். உனக்கு வந்து டாப் குக் டோப் குக் பிடிக்குமா இல்ல குக் கோமாளி பிடிக்குமா? ரெண்டுமே பிடிக்கும். அப்படி சொல்லக்கூடாது அது. ஆமா சொல்லக்கூடாது தான், ஆனா இப்ப சொல்ல வேண்டிய கட்டாயத்துல இருக்கிறேன். அப்படி இல்ல டாப் ஓகே ஓகே குக் கோமாளியில என்ன ஒரு செட் ஆஃப் ரீச் பண்ணிச்சு, ஒரு ஆடியன்ஸ் தெரிஞ்சது, விஜய் டிவிக்கான ஒரு ஆடியன்ஸ். இங்க டாப் டூப்ல இங்க ஒரு நல்ல ரீச் இருக்கு. இங்க இந்த சன் டிவி இந்த கிராமத்துல இன்னும் ஊருங்கள டாப் குக் டோப் குக் தான் பிடிக்கும். இல்ல ரெண்டுமே நம்மள ஒரு நல்ல அப்ப குக் கோமாளி பிடிக்காதா? என்ன நீ மன்மத எப்படி சிம்பு மாதிரி choose பண்ணீங்க? கூப்பிட்டா போயிருவேன், அவ கூப்பிடலாம் போக மாட்டேன். அவ கூப்பிட்டு மன்மத சிம்பு மாதிரி பேசிட்டு இருக்க. எப்படி சூஸ் பண்ணீங்க வந்துட்டு இந்த மாதிரி இந்த குகுத்து மாதிரி இருக்கு, டாப் குக் இருக்கு, எப்படி சூஸ் இது பண்ணீங்க? தேராத அந்த ஏய், ரெண்டுமே பெஸ்ட் தான். ஏன்னா ரெண்டு கொடுங்க, ஃப்ரீயா பேசுங்க. பசிக்குதுன்னு கேளுங்க, பிரியா கொடுக்கலாம். ரெண்டுமே நமக்கு பெஸ்ட் தான். மீடியா மிஷன் தான் ஃபர்ஸ்ட் சிடபிள்யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. என்ன மீடியா மிஷன் தான் ஃபர்ஸ்ட் ஆடிஷன் கூப்பிட்டு அப்படி தான் எடுத்தாங்க. இப்போ டாப் குட்டுக்கும் மீடியா மிஷன் பண்ணும்போது நம்மளுக்கு ஆள் சிடபிள்யூஸ் கூப்பிட்டாங்க. ஆனால் நம்ம இப்போ நமக்கு ஒன்று இருக்குல்ல, நம்ம முதல்ல ஒருத்தர் கூப்பிட்டாங்க, அவங்க தான் நம்ம முதல்ல தெரிய வச்சாங்க. ஸோ அவங்க கூப்பிடும்போது எப்படி போகாம இருக்க முடியும்? ஓகே, போதும்ன்றாங்க அவங்க. அப்படியா? ஸோ அதனால மீடியா மிஷன் டாப் குக் போனேன். ஸோ வேற எது மாதிரி அடுத்த விஜய் டிவி கூப்பிட்டா ஷோ பண்ணுவேன். ஆனா உண்மையாவே எனக்கு நினைச்ச பெருமையா இருக்கு. ஒரு வாரமும் பார்க்கும்போது அவ்வளவு ஹாப்பியா இருக்கு. என் குடும்பமா உட்காந்து எங்க அம்மா எல்லாம் அப்படியே கை தட்டி ஆஹா அதிர்ச்சியா பாக்குறாங்க. சந்தோஷம். நானும் அம்மா பார்த்து எவ்வளவு நாள் ஆகுது, சரி உன்னை பத்தி என்ன போட்டு கொடுக்கலாம்னு பாக்குறேன். இந்த சைடு வரவே மாட்டாங்க. உங்க நண்பன் என்பி இப்போ வந்து நல்ல விஷயத்தை பேச அவனை பத்தி என்ன படுத்தாதீங்க, ஜாலியா பேசுவோம். என்னங்க இப்படி சொல்றீங்க? இல்ல, இல்ல. பாத்தீங்க, உங்க கோஸ்டார பத்தி என்னன்னு கேளுங்க. உங்க கோஸ்டார பத்தி இப்படி சொல்றாங்க. அப்படி பேசுவான் போய் கட்டி ஏ பிடிச்சி. அப்பல சொல்லுங்க அவனை பத்தி என்ன என்பி. என்ன நீங்க தான் சொல்லணும், அந்த பாண்டிங் பல வருஷம் நட்பு. முதல்ல ஷோன்னு எடுத்துக்கிட்டா முதல்ல எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்கும். அந்த ஷோல என்னடா பண்ண போறோம், பெஸ்டா ஏதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு. இப்போ நீங்க ஒரு ரொம்ப வருஷமா க்ளோஸா பழகுறீங்க, ஒரு 7 வருஷம். திடீர்னு ஒரு வருஷம் மீட் பண்ணி இவங்களுடைய ஜென்ரலா ஒருத்தருக்கு நீ பழகுறீங்க, ஒரு 7 வருஷம் ஃப்ரெண்டா இருக்கு. அப்படிதான் இவங்களோட பிரீதா சொல்ல ஆண்டி ஜென்ரலா இப்போ நீங்க ஒரு பழகுறீங்க, உங்களுக்கு ரொம்ப க்ளோஸா இருக்காரு, திடீர்னு ஏதோ ஒரு இடத்த சந்திச்சா உங்களுக்கு நாளைக்கு போய் சொல்லுவான் தாராவும் நானும் க்ளோஸா பழகணும் ஒரு 5 வருஷம் அப்படின்னு சொல்லுவான். ஷோல தான் பேச விட மாட்டாங்க. இதே மாதிரி மாறி மாறி என்ன பேச விடாம டார்ச்சர். அந்த மாதிரி திடீர்னு நான் ஷோல அவனை பார்த்தது எனக்கு எக்ஸ்ட்ரா ஒரு ப்ளஸ்ன்னு சொல்லலாம். ஏன்னா எல்லாருக்கிட்டையும் இப்போ வாடா போட உரிமையா ஒரு டாப்புக்கு கூப்பிட முடியாது. ஆனா என்பி எனக்கு 6 வருஷமா 7 வருஷமா ஃப்ரெண்டு, என்ன வேணா பண்ணலாம். அது அந்த ஷோல எனக்கு ஒரு பெரிய ஒரு கிஃப்ட்னே சொல்லலாம். நீங்க திட்டுறத பத்தி கேட்டதா எனக்கு டக்கு ஞாபகம் வருது. ஏன்னா இப்போ சித்து அண்ணனும் வந்து உங்களை வந்து பயங்கரமா ஆமா. திட்டுறது, பண்ணா திட்டுறது, உங்களை மட்டும் இல்ல உங்க சித்தப்பாவெல்லாம் எடுத்து திட்டுறது எல்லாம் வந்து நாங்க வந்து பாத்துருக்கோம். ஒரு பக்கம் வந்து ஃபன்னா ஜாலியா எடுத்துட்டாரு. உங்க ஃபேமிலில அதை எப்படி நீங்கயாவது பாத்துட்டு அவங்களே அசிங்கமா திட்டுவாங்க. ஃபீல் பண்ணுவாங்க, என்னப்பா குடும்பத்து ஆளுங்களெல்லாம் இப்படி அசிங்கப்படுத்துறாங்களே அந்த மாதிரி? அந்த மாதிரி சித்தனை வந்து இப்போ எப்படின்னா, சித்தன் எப்பவுமே ஜாலியா தான் இருப்பார். எப்போ எது கேட்டாலுமே அவர் வந்து உள்ள வச்சு ஒன்று பேசுறது இல்லை கிடையாது. என்னன்னு அவர் தோண்டி பேசுறாரு. அந்த வீடு கிரேபர்சன் வீடு முடிஞ்சு எங்க ஃபேமிலியே செஞ்சுட்டாரு, எங்க சித்தி சித்தப்பா எல்லாம் செஞ்சுட்டாரு. அந்த வீடியோ ரிலீஸ் ஆயிருச்சு. ரிலீஸ் ஆகியும் நான் எங்க வீட்டில் மறைச்சிக்கிட்டே இருக்கேன். ஏன்னா அப்படி ஒரு வீடியோ வந்தது தெரியும். ஆனா எங்க அம்மா எங்க அப்பா கேட்டுக்கிட்டே இருக்காங்க, அன்னைக்கு வீடு கிரேபர்ஸ் ஒரு வீடியோ எடுத்த அந்த வீடியோ எப்படா வரும்னு.
யாருக்குமே தெரியல. நானா பண்ண அந்த வீடியோ வந்து ஓகே இது இப்படியே தெரியாம மறைச்சிடணும். நான் வந்து எங்க சித்தப்பா நாங்கள் ஆஃபீஸில் தூக்க சொல்ல நிறைய தூக்க முடியல, தூக்குறதுலாம் அப்புறமா வச்சுட்டு அவ்வளோ இருக்கு. அப்போ அது வைக்க முடியாதுல்ல. எங்கள் சித்தப்பா இப்படி நான் வர வாய் உளறிட்டு எங்கள் சித்தப்பா இப்படி பண்ணிட்டாரு, எங்கள் சித்தி வந்து கொஞ்சம் நகையெல்லாம் அப்படி எடுத்து இப்படிலாம் நான் உளறிட்டேன். நான் இது எதுவுமே தெரிய மறைச்சிட்டு ஹாப்பியாக இருக்கேன். என் தம்பியை மறந்துட்டேன். என் தம்பி சித்தப்பா பையன் அவன் கொஞ்சம் டெக்னிக்கலாக எல்லாம் யூஸ் பண்ணுவான். அவன் ஏதோ ஒரு குரூப்லேயே போட்டிருக்கான் லிங்க் பண்ணி திஸ் வீடியோ சொல்லிட்டு எங்கள் ஊர் குரூப்லேயே போட்டுட்டான், ஊர் பசங்க குரூப்பில். அதில் பார்த்துட்டு அவன் அந்த வீடியோ பார்க்காமலே பார்த்துருக்கான். தம்பி நீ வீடியோ பார்த்துட்டியான்னு கேட்டேன். நீ நைட்டு தானே பார்க்கணும்னு சொல்லிட்டு ஏன்டா பண்ண டீல் பண்ண அது எங்கள் சித்தி பசங்க இருக்காங்க ஆர்த்தியாச்சு எல்லாரும் பார்த்துட்டாங்க. வீடியோ ஃபுல்லாக பார்த்து நான் அதுக்கு அவர்த்தனா வீட்டுக்கு அப்படியே வந்த போது தான் தெரிஞ்சுது நம்ம நார்மலாக தான் வந்தேன். ஆனால் பட் எங்கள் சித்தப்பா சித்தியோட ரியாக்ஷன் பார்த்தா தெரிஞ்சுது. ஒரு வாரம் அவங்க ஒரு மாதிரி இருந்தாங்க. சரி நம்ம இப்படிலாம் நினச்சிருக்கானா, இதனால இப்படி தான் எனக்கு ஒரு மாதிரி கூட இருந்துச்சு. அப்புறம் எங்கள் அம்மா கிட்ட போயிட்டு காலில் விழுந்து அழுது, அம்மா இதெல்லாம் வந்து டிவிக்காகமா சும்மா ஷோவுக்காக சும்மா உளறி இருக்கம்மா, இருந்தாலும் எப்படி நீ அப்படி பேசியிருக்கலாம் சொல்லிட்டு இப்போ வரைக்கும் அந்த வீடியோ ஒன்று பார்க்கவே இல்லை. நான் எவ்வளோ வீடியோ காட்டிட்டேன். எனக்கு என்ன நாங்கள் அம்மா அப்பா கிட்ட பயமாக இருக்குது. பட் அதுக்கு ஆனால் அந்த ஒரு இடம் தான். மற்றபடி வீடியோ ஜாலியாக சிறப்பாக பண்ணி கொடுத்து அன்றைக்கி ஒரு மாதிரி கிரப் வசதி இன்னும் ஜாலியாக்கி டீமா அது ஒரு செம்மையாக இருந்துச்சு. இப்போ நாங்கள் ஒன்று கேள்விப்பட்ட உங்களை பற்றி நீங்கள் வந்து என்பி எந்த பொண்ணுங்க கிட்ட பேசினாலும் வந்து பிடிக்காது. பிரிச்சு விட்டுருவீங்களாமே. அது நானா பிரீத்தா உண்மையை சொல்லு, நான் பிரிச்சு விடுவேனா? அவன் தானே எவ்வளோ பண்ணியிருக்கான் ஆப் பண்ணி. அது எங்கேயா சொல்லியிருக்கேன் நீ? சத்தியம் அவன் தாங்க எல்லாத்தையும் பண்ணுவான். அவன் நீங்க ஷோக்கா நினைச்சிட்டு இருக்கீங்க, அது எதுவுமே கிடையாது. உண்மையெல்லாம் பிரிச்சு ஒன்னொன்னு சில பொண்ணு உண்மையில இப்போ நான் இப்போ இந்த விஷயம் உங்களாம் சொல்றேன்ல, இதெல்லாம் அவனுக்கே தெரியும். அவன் இது சிம்பிளா சொல்லணும்னு வச்சுக்கேன். ஒரு பொண்ணு இந்த மாதிரி ஒரு பொண்ணு நல்லா பார்த்துக்கணும்டா, எப்படா சந்தோஷமா வச்சுக்கணும்னா ஒரு ஐடியா தர மாட்டான், ஒண்ணுமே வராது வாயில. அந்த பொண்ணு செட் ஆகல, அந்த பொண்ணே பிடிக்கலாம் 15 ஐடியா தருவான் ஒரே நிமிஷத்துல. அந்த மாதிரி கேரக்டர் தான் எங்க தலைமை என்பி. அதே மாதிரி நீங்களும் பிரிச்சு விட்டுருவீங்க அதானே? நான் எங்க அவனுக்குலாம் உண்மையிலே அவன் தெரியுமா? இல்ல என்பி கரெக்ட், என்பி வந்து டீசெண்டா கரெக்டா இருக்காங்க. அவன் என்ன தெரியுமான்னு கேட்டீங்க. நான் வந்து இல்ல இந்த இன்டர்வியூ வந்து என்பிக்கு தெரியுமான்னு கேட்டேன். நீங்க சாதாரண கேட்கல. ஸோ இப்போ செம்மையா வந்து நிறைய விஷயங்கள் பேசிட்டோம். ஸோ பிரீதா நீங்க வந்து வந்ததுக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட் இப்போ நீங்க வந்து பண்ணணும், ஜட்ஜா நீங்க மாற வேண்டிய நேரம். ஜட்ஜா நாங்க 2 பேரும் வந்து மாத்தி ஒருத்தர் பல டாஸ்க் கொடுக்குறோம். ஓகே, நான் தரவா நீங்க தரீங்களா? நீங்க தாங்க. நீங்க வந்து என்பிக்கும் ஹர்ஷத்துக்கும் கால் பண்ணி அடுத்தடுத்த கால் பண்ணி இமீடியட்டா எனக்கு ஒரு எமர்ஜென்சி ஒரு 1000 ரூபாய் போட்டுடு அப்படின்னு சொல்லணும். தம்பி தம்பி எங்க பார்க்க? ஒண்ணு இல்லடா தம்பி, பாண்டிச்சேரி ஐயோ பாண்டி பாஸ் என்ன எங்க இருக்குன்னு கேட்டேன். என்ன விஷயம் சொல்லு. அவன் அந்த மாதிரி ஆளுங்க. தம்பி தம்பி பாண்டி பஜார் வரைக்கும் வந்தேன் சீசன். என்பி தம்பி கேக்குதா? தம்பி ஒன்னுடா இங்க இந்த பாண்டி பஜார் வரைக்கும் வந்தேன் எமர்ஜென்சி. டக்குன்னு பார்த்தா வண்டி இந்த இதுடா டேய் இங்க ஒரு கதை சொல்ல ஒருத்தர் கூப்பிட்டாரா ஒரு டிஸ்கஷன்ல இதுக்கு படத்துக்கு. டேய் அது வந்தேன் என்ன எமர்ஜென்சி சொல்றதுக்குள்ள இப்ப எதுக்கு நீ இவ்வளவு கேள்வி கேட்கறவங்கள கேளு. வண்டி இந்த பாண்டி தெரியும் இந்த ரூட்ல விட்டேன், போலீஸ் இந்த டோ பண்ணிட்டாங்க தம்பி. என்ன பண்ணதில்ல, காசு ஒரு 700-800 கேட்கறாங்க. ஒரு 1000 மட்டும் அனுப்பிச்சுடுறியா டக்குன்னு? டேய் ஏன் நீ புரிஞ்சுக்கடா தம்பி, உண்மையிலே இங்கே மாட்டிக்கிட்டா இங்கே ரொம்ப இப்போ நான் டக்குன்னு பண்ணுறது தெரியல. நான் தந்துடுறேன், வந்து அனுப்பிச்சு விடு. இப்போ என்கிட்ட வீடியோ கால் பண்ணுவா. சார்ஜர் இல்லையே தெரியல, வீடியோ கால் பண்ணுறான். எடுத்து என்ன பண்ணுறது? தம்பி உண்மையிலே இதுக்காக வந்தா புரியல. கேமரா திருப்பா தம்பி, சத்தியமே இதுக்கு நான் காரணம் இல்ல. நான் தான் சொன்னேன் அவன் எப்படி இருந்தாலும் கண்டுபிடிச்சிருவாங்க. இது வரைக்கும் நான் சொன்னேன்டா தம்பி, நான் தெளிவா சொன்னேன். அவன் என்ன மாதிரி கிடையாது, அவன் அவன் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிடும். அவன் எல்லாமே சொன்னேன் இவங்க ட்ரை பண்ணுங்கன்னாங்க. நீ ஸ்டார்டிங் ஒன்று பண்ணல, தம்பி எங்க இருக்குன்னு கேட்டேன், என்ன விஷயம்னு சொல்ல பத்தி அப்பயே முடிச்சு. ஓகே ஏதோ பண்ணிட்டா சொல்லிட்டு ஒரு இன்டர்வியூ ஒன்று கூப்பிட்டாங்கடா, சர்ப்ரைஸா பிரீத்தாவெல்லாம் வர வச்சிருந்தாங்க. ஏன்னா நம்பவே முடியல. அதான் உங்ககிட்ட இந்த மாதிரி 1000 ரூபா கேட்டு கால் பண்ண சொன்னாங்க.
நீதான் ஆல்ரெடி நீ எவ்வளவு அனுப்பியிருக்க நீங்க அனுப்பியிருக்காங்க நிறைய தடவை. திருப்பி நீங்க அனுப்பாதனால தான் இப்ப அனுப்பாம இத்தனை கேள்வி கேட்டிருக்காரு. நான் நிறைய அனுப்பியிருக்கேன். அண்ணன் தான் எனக்கு இது அனுப்புனது. டேய் நான் ப்ளீஸ் நான் எவ்வளவு பெரிய ஃபோன் பேக் கேஸ் வாங்கிட்டு வரப்ப. ஃபோன் பேக்கேஜ் சென்டர் வா. இதுக்கு தான் உனக்கு சரி ஓகேடா. ஓகே இதுக்கு மேல இங்க போய் பாரு கடலை. தம்பி நான் திட்டுறா தம்பி. கதைப்புமா இருக்கு அலாட்டால கேட்டாங்க அப்பலாம் வரல. இது வந்து அண்ணனுக்கு சர்ப்ரைஸ் அப்படின்னாங்க. எனக்கு சர்ப்ரைஸ் பண்ணிருக்கு. சரி ஒரு காரப்பொரி சாப்பிட்டு போலாமே. ஏய் எப்பா டேய் பாய்டா ஏய் நீ சத்தியமா நீ ஏன்டா என்ன கூட்டு கெத்தா சொல்லணும்னு பார்த்தா பாய்டா அர்ஷத்துக்கு கால் பண்ணுங்க. அவராவது அனுப்புறாரான்னு பாப்போம். அவளாம் அனுப்புவான். பாண்டிச்சேரி ஆனா இப்ப அவனை அவனுக்கே தெரியும். அவனை கேட்டதே இல்லை இது வரைக்கும் அர்ஷத் கிட்ட. எமர்ஜென்சிப்பா அந்த மாதிரி கேளுங்க. சிரிக்கலாம் மாட்டேன். பாண்டிச்சேரி தம்பி அண்ணா சொல்லுங்க. எங்கப்பா இருக்க? நான் சென்னை வந்துட்டு இருக்கேன். சரிடா தம்பி இல்ல கொஞ்சம் பாண்டி பஜார் வரைக்கும் வந்தேன். நீங்க எமர்ஜென்சி டக்குனு மாட்டினா ஒரு 1000 ரூபாய் தேவைப்படுது. அனுப்புறேன். தம்பி வேணாம் இங்க ஒரு இன்டர்வியூ வந்தேன். என்கிட்ட சொன்னாங்க அர்ஷத் கான் இந்த மாதிரி யாரு அர்ஷத் கான் கிட்ட காசு 1000 ரூபாய் கேளுங்க அனுப்புறாரா பாப்பாங்க. தம்பி அண்ணனை ஒரு மாதிரி கண் கலங்க வச்சுட்டடா. போன் பண்ணி 2 நிமிஷம் அனுப்புறேன் பத்தியா. லவ் யூடா தம்பி. பாத்தீங்களா டேய் இது உனக்கு தெரியாதுல இன்டர்வியூலாம் தெரியாதுல சும்மா உண்மையா தானே சொன்னேன். பாத்தீங்களா எவ்வளவு பாசம். சரி தம்பி ஓகே இரு உங்ககிட்ட ஒரு ஆள் பேசணுமா? ஒரு நிமிஷம் சரி பை. ஹலோ ஹாய்டா. கண்டுபிடி. திட்டிடுமா? என் வாய்ஸ்ல பேசினாலே கண்டுபிடிப்பியா? லேடி ஏய் நாயே லேடிஸா நீ யாருன்னு இப்ப கண்டுபிடிக்கிற? டேய் அவன்கிட்ட நான் போன்ல பேசுனதே கிடையாது. தம்பி பிரீத்தாடா தம்பி. ஆமா ஐயோ அவன் ரியாக்ஷன் ஃப்ரீ இப்ப கூட இந்த வேற ஏதாவது மாதிரி சரி நீ வா சென்னைக்கு. பாய் பாய் சொன்னனா பாவம் வந்துட்டோட புடிச்சு ஒரு நல்ல மனசு கொண்டவர் வந்து டக்குன்னு. ஆனா உங்களை பத்தி தெரியாதவரா இருப்பாருன்னு நினைக்கிறேன். இல்ல வித்தியாசம் என்பிக்கும் இவருக்கும் இருக்கிற வித்தியாசம் என்னன்னா இவருக்கு உங்களை பத்தி தெரியல என்பிக்கு உங்களை பத்தி தெரிஞ்சிருக்கு. ஓகே அடுத்த டே நானே கொடுத்துறவா. ரேண்டமா ஒரு பொண்ணுக்கு போய் ஒரு பிக்கப் லைன் மட்டும் சொல்லிட்டு ஐயோ அது ஈஸியா பண்ணிருப்பேன். ஒரு நிமிஷம் தேங்க் யூ. ஹாய் தமிழா நீங்க தமிழ் தெரியுமா? நல்லா பாக்குறது நல்லா கியூட்டா இருக்கீங்க. இங்க அடிக்கடி வரீங்களோ பாண்டி பஜார்? ஏய் புர்க்கி எவ்வளவு அழகா இருக்கீங்க. கேவலமா இருக்கீங்க. இல்ல உண்மையில அழகா இருக்கீங்க. அந்த கண்ணாடி இன்னும் அழகா இருக்கு. உங்களை ரொம்ப நாளா பார்த்து நீங்க திடீர்னு பார்க்க சொன்னாங்க. பிக்கப் என்ன சொல்ல சொன்னாங்க பொண்ணுங்க. நான் ரொம்ப நேரம் யாருக்கிட்ட தெரியும் யாருக்கு எந்த பொண்ணுமே கிடைக்கல இருந்தாங்க. பட் எனக்கு பிடிக்கிற மாதிரி உங்களை பார்த்தோன்னே ஒரு அட்ராக்டா இருந்துச்சு. ரொம்ப பிடிச்சது. அந்த மூக்குத்தி அழகா இருக்கு. அந்த கம்போலம் நல்லா இருக்கு. ஓகே தேங்க்யூ சிஸ்டர் போதுமா? ஐயோ கடைசி வச்சா இப்போ நம்ம மனசு கஷ்டம். அடுத்த லவ் ஃபெயிலியர் ஆச்சு எனக்கு. இதுதான் லவ் ஃபெயிலியர். இல்ல சும்மா லவ் ஃபெயிலியர் எத்தனை 365 டேஸ்க்கு 365 லவ் ஃபெயிலியர். ஒரு நாளுக்கு 2 ஆனா இல்ல காலையில ஒண்ணு நைட் ஒண்ணு பிஃபோர் ஃபுட் ஒண்ணு ஆஃப்டர் ஃபுட் ஒண்ணு அப்படி ஒன்னு எடுத்து பாரு. அப்படி இல்ல எதுவுமே இல்ல. சீரியஸாவே அவங்க ரொம்ப நல்ல டைப் பண்ணி தெரிஞ்சு. ஏன்னா நம்ம இவ்வளவு நான் ஒண்ணு அதுக்கு முன்னாடி காமிச்சா இல்ல எல்லாரும் சடனா வந்து நின்னு அவங்க என்ன ஹேண்டில் பண்ண விதம் சூப்பரா பேசி அழகா பாய் ஃப்ரெண்ட் இருக்கு. அதுவே அவங்க ரொம்ப பிடிச்சது. அது உண்மையில இது ஒண்ணு போ. இல்ல உண்மையில அவங்க கூட அதை வந்து 2-3 நாள் தாடி வளர்த்துட்டு இருந்தா அது காரணம் இதான் புரிஞ்சுக்கோங்க. இல்ல
ஓகே சூப்பர். அடுத்தடுத்து சூப்பரான படங்கள்லாம் பண்றீங்க அப்படின்னு கேள்விப்பட்டோம். மண்ணாகட்டி சொல்ல பேர் மண்ணாங்கட்டி. ஆமா ஆமா அதான். ஸோ நயன்தாரா மேம் கூட ஒரு படம், ஒரு ரோல், நல்ல ரோல். நமக்கு ரொம்ப நாள் ஆசை இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து ஃபர்ஸ்ட் 10 நாள் மேம் பார்த்துட்டே இருந்தது. ஏன்னா மேம் நயன்தாரா மேம், அதுக்கு மேலே என்ன வேணும்? GUI, இந்தியாவின் தலை சிறந்த vernacular edtech brand, skilling everyone everywhere. ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. சென்னை சில்க்ஸின் தரமான ஆடி பெருமை மிக ஆடி